வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். அருமையான காணொலி தாரேன், அதே போன்று அருமையான விளையாட்டு தொகுப்புகளை தாரேன். எனக்கு கிடைக்கப்படுகின்ற தகவலை முழுமையாக நான் உங்களுக்கு தாரேன். ஆனால் யாருமே இந்த பாபா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை பார்க்க மாட்டிருக்கீங்க, அதே போல சப்போர்ட் கூட பண்ண மாட்டிருக்கீங்க, ஒரு லைக் கூட போட்டு இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலை பார்க்க மாட்டீங்க. தொடர்ச்சியாக நானும் எனக்கு முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி வீடியோக்களை எடிட் பண்ணி அதே போன்று தொகுப்பு தகவல்களை உண்மை தகவல் உண்மையாக நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் ஒரு லைக்கா சரி பண்ணுங்க. இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்புகள் என்னன்னு சொன்னால் மிக முக்கியமான தொகுப்புகள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளான மிக முக்கியமான தீர்க்கமான ஒரு போட்டி, T20 போட்டியினை வெற்றியடைந்திருந்தார்கள் இந்திய அணி. ஒரு நாள் போட்டி தொடர் இடம்பெற்றது நேற்றைய தினம். இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். யாருக்கு வாய்ப்பு வழங்கினார்கள், யாரை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி, இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போல இலங்கை பக்கம் இருந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளுக்கான மிக முக்கியமான போட்டி முரளி வோன் ட்ரோஃபி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இது தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி, இரண்டாவது போட்டி தற்பொழுது முதல் நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்றைய தினம் இரண்டாவது நாள், இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆஸ்திரேலியா அணியினுடைய மிக முக்கியமான ஒரு வீரர் தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கின்றார். ஏன், எதற்காக என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று இலங்கை அணியினுடைய சுழல் ஜாம்பவான் வன்னிந்து ஹசரங்க ICC மூலமாக வழங்கப்பட்ட 2 கேப்களை வாங்கி இருக்கின்றார் நேற்றைய தினம். இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்பதாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் இந்த பாபா கிரிக் தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் அல்லது நான் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இன்னும் அருமையாக இருக்கும் காணொலி என்பதாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய அதாவது என்னுடைய பாபா கிரிக் தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அதே போல பார்வையாளர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இப்ப இந்த காணொலிக்குள்ள போவோம். நாங்கள் இலங்கையில் இருந்து போவோம். அதாவது இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளுக்கான மிக முக்கியமான ஒரு போட்டி, குறிப்பாக தொடரினை தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டி, அருமையான போட்டி. முதலாவது போட்டியினை வெற்றியடைந்திருந்தார்கள் ஆஸ்திரேலியா அணி. இரண்டாவது போட்டி இலங்கை அணி 3 மாற்றங்கள், 10 நிமிஷங்க ரமேஷ் மெண்டிஸை அணிக்குள் உள்வாங்கி இருந்தது, லஹிரு குமாரவை அணிக்குள் உள்வாங்கி இருந்தது. 3 மாற்றங்கள், அசித் பெர்னாண்டோவை நீக்கி இருந்தார்கள். அதே போல 10 நிமிஷங்களுக்கு பதிலாக முதலாவது போட்டியில் விளையாடிய ஓஷத பெர்னாண்டோ அணியிலிருந்து தூக்கி இருந்தார்கள். அதே போல ஜெஃப்ரி வெண்டசேவை அணியிலிருந்து தூக்கி இருந்தார்கள். குறிப்பாக இந்த 3 மாற்றங்களை பொறுத்தவரையிலே 2 மாற்றங்களை நாங்கள் ஓகே என்று நாங்கள் சொல்லலாம். குறிப்பாக ஓஷத பெர்னாண்டோக்கு பதிலாக 10 நிமிஷங்க வந்தது, ஓகே, அது ஒரு வகையிலே மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். 10 நிமிஷங்க ஓஷத பெர்னாண்டோக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது, அவர் செய்யவில்லை, பரவாயில்லை. அதுக்கு பதிலாக 10 நிமிஷங்களை அணிக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜெஃப்ரி வெண்டசேவை ஏன் தூக்கினார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. காரணம், முதலாவது போட்டியில் ஜெஃப்ரி வெண்டசே மிக முக்கியமான 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இலங்கை அணி தட்டு தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அவர்தான் முதலாவது விக்கெட்டை கூட கைப்பற்றியிருந்தார். அடுத்தபடியாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது போட்டியில் 2வது இன்னிங்ஸில் இலங்கை அணியில் எந்த ஒரு துடுப்பாட்ட வீரரும் அரைச்சதத்தை கூட கடக்கவில்லை. ஆனால் ஜெஃப்ரி வெண்டசே அரைச்சதத்தை கடந்திருந்தார். அதற்காக ஒருவேளை முதலாவது போட்டியில் மிகச்சிறப்பான முறையிலே பிரகாசித்தமின் காரணமாகத்தான் அவரை இந்த 2வது போட்டியில் நீக்கினார்களோ என்று தெரியாது. அதே போல நாங்கள் பார்த்தோம் நிசான் பீரிஸை நீக்குவார்கள் என்பதாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் நிசான் பீரிஸ் அணிக்குள் இருந்தார். குறிப்பாக லஹிரு குமாரவை அணிக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். அசித் பெர்னாண்டோக்கு பதிலாக ஏன் லஹிரு குமார் அணிக்குள் வந்தார்? அசித் பெர்னாண்டோ மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். குறிப்பாக இந்த மைதானத்தை பொறுத்தவரை சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான மைதானம் என்று சொன்னால் ஏன் லஹிரு குமார் அணிக்குள் வந்தார் என்ற ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையை தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 229 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். முதல் நாள் கூட இலங்கை அணி தாக்கு பிடிக்க முடியவில்லை. 9 விக்கெட்டுகளை இழந்து 90 ஓவர்கள் வீசப்பட்டது. காலநிலை அருமையாக இருந்தது. குறிப்பாக இலங்கையினுடைய ஆரம்ப துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 10 நிமிஷங்க திமுத் கருணாரத்னவுக்கு இது கடைசி போட்டி. குறிப்பாக தன்னுடைய 100வது போட்டியில் நேற்றைய தினம் விளையாடியிருந்தார். இலங்கை கிரிக்கெட் சபை அவருக்கு அருமையான ஒரு மரியாதை செலுத்தினார்கள். அதே போல காலி சர்வதேச மைதானத்தில் பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சிறுவர்கள் முதல் அவருக்கு ராஜ மரியாதை செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அவருக்கு இலங்கை கிரிக்கெட் சபை சார்பாக மெடல், கிண்ணங்கள், அதே போன்று நினைவு சின்னங்கள் போன்றவை வழங்கப்பட்டது. குறிப்பாக முதல்ல துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 10 நிமிஷங்க 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 31 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று திமுத் கருணாரத்னம் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். திமுத் கருணாரத்னையும் ஜினேஷ் சந்திமலும் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள். 70 ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக இருந்தது. திமுத் கருணாரத்னம் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 83 பந்துகளுக்கு திமுத் கருணாரத்னவை இறுதியாக அவர் இந்த காலி சர்வதேச மைதானத்திலே அவர் சதம் அடிக்க வேண்டும் என்பதாகத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் 36 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது, 2வது இன்னிங்ஸ் இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்ப்போம். ரசிகர்களுக்காக
வேண்டி திமுத் கருணாரத்ன சதத்தினை பெற்று ஓய்வு பெறுவாரா என்பதாக. அதே போல தினேஷ் சந்திமல் மிகச்சிறப்பான முறையிலே போராடி இருந்தார். 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 163 பந்துகளுக்கு 4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் மடங்களாக. அதே போல எஞ்சலோ மெத்தியூஸ் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். எஞ்சலோ மெத்தியூஸ் இந்த போட்டியோடு ஓய்வு பெற்றிருக்கலாம், இருவரும் ஓய்வு பெற்றிருக்கலாம். ஆனால் எஞ்சலோ மெத்தியூஸினுடைய அந்த ஓய்வு தாமதம் ஏன் என்று தெரியவில்லை. கமிந்து மெண்டிஸ் அண்மை காலமாக மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடிய ஒருவர், அவரும் ஏமாற்றம் அளித்திருந்தார். 13 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். 21 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக அணியினுடைய தலைவர் தனஞ்செடி சில்வா டக் அவுட் ஆனார். அதே போன்று குசல் மெண்டிஸ் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி ஒரு அரை சதத்தினை பெற்றுக் கொண்டு தற்பொழுது ஆடுகளத்திலே துடுப்படுத்தாடி இருக்கின்றார். தினேஷ் சந்திமலும் குசல் மெண்டிஸும் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொண்டார்கள். குசல் மெண்டிஸ் 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 107 பந்துகளுக்கு 4 ஓட்டம், ஒரு 6 ஓட்ட மடங்களாக. ரமேஷ் மெண்டிஸ் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 94 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. பிரபா ஜெயசூரி 0, அதே போன்று நிசான் பீரிஸ் 0. லஹிருகுமார தற்பொழுது ஆடுகளத்திலே இருக்கின்றார். எந்த விதமான ஓட்டம் பெறாத நிலையில் 12 பந்துகளை சந்தித்து அவர் தற்பொழுது துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். பொறுத்து இலங்கை அணி எந்த அளவுக்கு துருப்படுத்தாட இருக்கின்றது, எந்த அளவுக்கு ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஸ்டாக் 16 ஓவர் பந்து வீசி 37 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட். மெத்தியூ 30 ஓவர்கள் பந்து வீசி 53 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். நெதர்லாந்து 30 ஓவர்கள் பந்து வீசி 78 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். டிராவிஸ் ஹெட் கூட ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இலங்கை முதல் நாள் நிறைவின் போது 229 ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விக்கெட் மாத்திரமே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை அணி எத்தனை ஓட்டங்களை இன்றைய தினம் பெறப்போகின்றார்கள் என்பதாக. மற்றொரு போட்டியாக இடம்பெற்ற போட்டி இங்கிலாந்து வெர்சஸ் இந்திய அணிகளுக்கான போட்டி. மிக முக்கியமான போட்டி. குறிப்பாக T20 தொடரில் வென்றிருந்தார்கள் இந்திய அணி. ஒரு நாள் தொடர் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி, அதே போன்று இங்கிலாந்து அணியின் ஜோஸ் பட்லர் தான் தலைவர். இரண்டு அணிகளுக்கு இடையிலான மிக முக்கியமான போட்டி. தற்பொழுது இந்த தொடரை, அதாவது ஒரு நாள் தொடரை வெல்வார்களா இங்கிலாந்து அணி? நீண்ட காலத்துக்கு பிறகு இன்று வரைக்கும் இந்தியா சொந்த மைதானத்தில் வைத்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இங்கிலாந்து அணி தொடரை வென்றது கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக இந்த முதலாவது போட்டியில் கூட தோல்வி அடைந்திருந்தார்கள் இங்கிலாந்து அணி. இந்திய அணி 2 வீரர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள். குறிப்பாக 2 வீரர்கள் அறிமுகம், ஜெய்ஸ்வால் அறிமுகம், அதே போல நிதிஷ் ராணாவுக்கு அறிமுகத்தை வழங்கி இருந்தார்கள். குறிப்பாக ஹர்ஷீப் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதே போல விராட் கோலி காயம் காரணமாக நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தன. முதல்ல துருப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 248 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகள் இழந்து 47 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இங்கிலாந்து அணி சார்பாக 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 26 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 3-6 ஓட்டம் மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 165.4 இருந்தது. பென் டுக்கர் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 29 பந்துகளுக்கு 4 ஓட்டம் மடங்களாக. ஜோ ரூட் 19 ஓட்டங்கள், ஹரி ப்ரோக் 0, ஜோஸ் பட்லர் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 67 பந்துகளுக்கு 4 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று பெதல் 51 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 64 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் மடங்களாக. லிவிங்ஸ்டன் 5, ஆதில் ரஷீத் 8, ஜோஃப்ராஜார் 21 ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்தியாவினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சமி மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 38 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து 8 ஓவர்கள் பந்து வீசி. ஹார்திஸ் ராணா 7 ஓவர்கள் பந்து வீசி 53 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். தன்னுடைய அறிமுக போட்டி, தன்னுடைய அறிமுக ஒரு நாள் முதல் போட்டியில கூட அசத்தலாக பந்து வீசி 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். T20 அறிமுகத்திலும் மிகச்சிறப்பாக சம்பவம் செய்திருந்தார். அக்சல் பட்டேல் 7 ஓவர் பந்து 38 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த ஒரு விக்கெட். ஹார்திக் பாண்டியா 7 ஓவர் பந்து 37 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அதே போல குல்தீப் யாதவ் 9 ஓவர்கள் பந்து வீசி 53 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட். ரவீந்திர ஜடேஜா மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி 9 ஓவர்கள் பந்து வீசி 26 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துருப்படுத்தாடிய இந்திய அணி பெற்றுக் கொண்டார்கள். 251 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள். 6 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 38.4 பந்து வீச்சு பிரதியிலே மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார். இந்திய அணியில் நீண்ட காலமாக பல எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தது. ஏன்டா இவனை சாம்பியன் ட்ரோஃபிக்கெல்லாம் நீங்க எடுத்தீங்க, இவன் மிகச்சிறப்பான முறையில் பிரகாசிக்கவில்லை, இவருக்கு பதிலாக நிறைய பேர் பிரகாசித்தார் என்பதாகவெல்லாம் பலராலும் பலராக பேசப்பட்ட சுப்மன் கில் தான் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார். ஆரம்ப துருப்பாடு ஜெய்ஸ்வாலுக்கு அறிமுகம் வழங்கப்பட்டது. 15 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார். 22 பதிலுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று ரோஹித் சர்மா 2 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். தொடர்ச்சியாக ஃபோம் அவுட் ஆகவே இருக்கின்றார். அதே போல சுப்மன் கில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி 87 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். தனக்கு எதிராக பேசப்பட்டவர்களுடைய வாயை மூடி இருந்தார். 96 பந்துகளுக்கு 87 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். குறிப்பாக 20 இன்னிங்ஸுக்கு பிறகுதான் அவர் ஒரு அரை சதத்தினை கடந்திருக்கிறார். 4 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 90.6 இருந்தது. அதே போன்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு அணிக்குள் திரும்பிய ஸ்ரேஸ் ஐயர் சிறப்பாக சம்பவம் செய்திருந்தார். அரை சதத்தினை கடந்திருந்தார். 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு 9 4 ஓட்டம் 2 6 ஓட்டம் மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 163.9 இருந்தது. அக்சர் பட்டேல் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று KL ராகுல் 2 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். ஹார்திக் பாண்டியா 9, ரவீந்திர ஜடேஜா 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 10 பந்துகளுக்கு. இறுதியாக ஹார்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா ஆடுகளத்தில் இருக்கும்போதுதான் இந்திய அணி வெற்றி வாகை சூடிக்கொண்டார்கள்.
இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் இந்த போட்டியில். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய சுழல் ஜாம்பவானாக தற்பொழுது T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கக்கூடிய வனிந்து ஹசரங்கவுக்கு நேற்றைய தினம் துபாயில் வைத்தவர் துபாயிலே T20 போட்டிகள் விளையாடி கொண்டிருக்கின்றார். எனவே இதில் வைத்துதான் அவருக்கு இரண்டு ஐசிசியினுடைய விருதுகள் கேப்கள் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கூடும். அதே போன்று ஆஸ்திரேலிய அணியுடைய மிகச்சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர், குறிப்பாக அவர் அறிமுகமாகிய முதலாவது போட்டியிலே சதத்தினை பெற்ற மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் T20 அட்டகாசமாக சம்பவம் செய்வார். அதே போன்று ஒரு நாள் போட்டியிலும் கூட அற்புதமான முறையிலே சம்பவம் செய்யக்கூடிய மார்க்கோ ஸ்டைனிஸ் தான் தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கின்றார். தான் ஒரு நாள் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கின்றார். உண்மையே மனக்கசப்புகளாக இருக்கும். காரணம், அவர் ஆஸ்திரேலிய அணி உலக கிண்ணம் வென்றதற்கு பிற்பாடு ஒரே ஒரு நாள் போட்டியில் மாத்திரமே இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக சாம்பியன் ட்ரோஃபியில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். இருந்தாலும் அவர் மன அழுத்தம் காரணமாக தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கின்றார். தான் ஒரு நாள் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். தொடர்ச்சியாக T20 போட்டியில் தான் விளையாட இருப்பதாகவும், ஒரு நாள் போட்டியில் விளையாடுகின்ற சாம்பியன் ட்ரோஃபியில் ஒரு நாள் போட்டியில் விளையாடுகின்ற ஆஸ்திரேலிய அணியிற்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆதரவை நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து தெரிவிப்பேன் என்பதாகவும் ஸ்டைனிஸ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக தன்னுடைய கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தொகுப்புகளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் RJ ஆசிர். வணக்கம் நேயர்களே.